Welcome to VL Academy. இந்த வீடியோல பேங்க் அக்கவுண்ட்ஸ் சாப்டர்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 9 நம்ம பார்க்க போறோம், which is in page number 12.101 and 12.102. ஸோ இதுதான் 9th ப்ராப்ளமோட கொஷின். இதில் வந்து என்னன்னா, அந்த வருஷத்துடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96,62,400. அதுவே போன வருஷம் நம்ம ஏர்ன் பண்ண டிஸ்கவுண்ட் இந்த வருஷத்துக்கு எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிறது வந்து ஓப்பனிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அப்படின்னு சொல்லுவோம். பட் அது வந்து இங்கே யூஸ்வலாக டேட் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த டேட் கொடுக்கலனாலும் இந்த டேப்லர் ஃபார்மில் கொடுத்துருக்குற ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் நம்ம ஓப்பனிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். தட் இஸ் 10,840. அடுத்தது பில்ஸ் டிஸ்கவுண்டட் அண்ட் பர்ச்சேஸ்ட். இந்த வருஷம் பில் போட்டு இந்த வருஷமே நம்ம ஏர்ன் பண்ண டிஸ்கவுண்ட்ஸ் வந்து திஸ் இஸ் 3,72,700 rupees. Okay. It is ascertained that the proportionate discount not yet earned on the balance of bills discounted which will matured in 2021. அது வந்து என்னன்னா 15,460 rupees. அதாவது இந்த வருஷம் நம்ம டிஸ்கவுண்ட் earn பண்ணியிருக்கோம், பட் அது அடுத்த வருஷத்துக்குரிய அமௌண்ட் தான் அப்படிங்கிறது வந்து க்ளோசிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அப்படின்னு சொல்லுவோம். தட் அமௌண்ட் இஸ் 15,460 rupees. இப்போ இந்த கொஷனில் கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு நாம் இப்போ amount which has to be shown in profit and loss account as discount and interest அது எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஓப்பனிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் வந்து 10,840 இந்த டேப்லர் ஃபார்மில் கொடுத்துருக்கிற வேல்யூ. ஓகே, அடுத்தது ஆட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட், அதுவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 96,62,400. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா வில் கெட் 96,73,240 rupees. அதில் இந்த க்ளோசிங் ரிபேட்டை நம்ம லெஸ் பண்ணுறோம். எங்கே கொடுத்துருக்காங்களா க்ளோசிங் ரிபேட், அதை வந்து நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏன் லெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து இந்த வருஷமே நம்ம டிஸ்கவுண்ட் earn பண்ணியிருந்தாலும் இந்த அமௌண்ட் வந்து நம்ம அடுத்த வருஷத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். பிகாஸ் திஸ் அமௌண்ட் பிலாங்ஸ் டு நெக்ஸ்ட் இயர். ஓகே, ஸோ அதனால அந்த 15,460 நம்ம லெஸ் பண்ணிட்டு காமிச்சோம் அப்படின்னா தட் இஸ் 96,57,780 rupees has to be shown in profit and loss account as discounted interest. ஓகே, அடுத்தது ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டே என்ட்ரி தான் வரும். ஒன் இஸ் ஃபார் ஓப்பனிங் ரிபேட் அண்ட் தி அதர் ஒன் இஸ் ஃபார் க்ளோசிங் ரிபேட். இப்போ ஓப்பனிங் ரிபேட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, போன வருஷத்தோட கடைசி நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை எடுத்து ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அப்படிங்கிற பாக்ஸ்குள்ளே போட்டிருக்காங்க. ரிபேட்னா என்ன, அடுத்த வருஷத்துக்குரிய அமௌண்ட் அப்படின்னு. இப்போ இந்த வருஷம் வந்துருச்சு, த நெக்ஸ்ட் இயர் ஹேஸ் கம். இப்போ அந்த நெக்ஸ்ட் இயர்ல வந்து இந்த அமௌண்ட்டை எடுத்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட்டுங்கிற பாக்ஸ்குள்ளே நம்ம போடணும். இப்போ ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட்ல இருக்கிறதுனால அதை டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் வேர் திஸ் அமௌண்ட் ஹேஸ் டு கோ in the box of interest and discount. ஓகே, ஸோ அப்படி போகிறதுனால அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். அதுவே க்ளோசிங் ரிபேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட்டுங்கிற பாக்ஸ்குள்ளே இருக்கு. ஓகே, அதுலேருந்து 15,460 rupees எடுத்து ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டடுங்கிற பாக்ஸ்குள்ளே நம்ம போட்டு வைக்கணும் on 31/12/2020. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் டேட் தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். தட் இஸ் 1/1/2020. ஏன்னா ஓப்பனிங் ரிபேட் அப்படிங்கிறது வருஷ ஸ்டார்டிங்கில் தான் வரும் இல்லையா. ஸோ 1/1/2020 வரணும். ஓகே, அது மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆஃப்டர் ரெக்கார்டிங் ஐ கேன் நாட் சேஞ்ச். அதனால இந்த டேட் மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லெஜர் அக்கௌண்ட். லெஜர் அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து இங்கே 96,62,400 இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டு. ஸோ அதை வந்து பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் அகெயின் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட், அது வந்து இங்கே ஓப்பனிங் ரிபேட் வந்து 10,840 rupees. லெஜரில் பார்த்தீங்க அப்படின்னா ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அப்படிங்கிறத டெபிட் பண்ணிவிட்டு இதை கிரெடிட் பண்ணியிருப்பாங்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டுன்னு. ஓகே, இப்போ இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் தான் நாம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ இந்த ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் வந்து இங்கே டெபிட் பண்ணதுனால இங்கே கிரெடிட் சைடு நம்ம என்டர் பண்ணுறோம். அதுவே இங்கே வந்து ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டடை கிரெடிட் பண்ணதுனால லெஜரில் நாம டெபிட் சைட் போட்டுருக்கோம். ஓகே, இப்போ ரெண்டு சைடும் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் அ பேலன்சிங் ஃபிகர் ஆஸ் 96,57,840 rupees which has to be transferred to profit and loss account. அதனால இங்கே பை பேலன்ஸ் கேரி டவுன் போடாமல் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, வித் திஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் லெஜர் இஸ் ஓவர். அடுத்தது என்ன பண்ணும், ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். இப்போ
அ இந்த போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் அதாவது 11/20/20ல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த அமௌண்ட்ட எடுத்துட்டு வந்திருக்காங்க. 10,840 ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் பாக்ஸ்லேருந்து இந்த வருஷத்துக்கு எடுத்துட்டு வந்த அமௌண்ட்ட 10,840 இப்போ இந்த பாக்ஸ் வந்து இந்த வருஷம் அ எந்த பாக்ஸுக்கு போகணும்? டிஸ்கவுண்ட்ங்கிற பாக்ஸுக்கு போகணும். ஸோ, டூ டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட் 10,840 ஓகே. அடுத்தது வந்து இப்போ அ என்னன்னா, இந்த வருஷம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் இந்த 10,840 டிஸ்கவுண்ட்டுக்கு முடிச்சாச்சு. அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, க்ளோசிங் ரிபேட் இருக்கும் இல்லையா? அந்த அமௌண்ட்ட நாம இங்க டிஸ்கவுண்ட்ங்கிற பாக்ஸ்க்குள்ள வச்சிருக்கோம். தட் இஸ் ₹15,460 ஓகே. டிஸ்கவுண்ட்ங்கிற பாக்ஸ்க்குள்ள இந்த அமௌண்ட் இருக்கு. இப்போ இத வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு அடுத்த வருஷத்துக்கு எடுத்துட்டு போகணும். ஆர் ஏபிள் டூ அண்டர்ஸ்டாண்ட். போன வருஷத்துலேருந்து நம்ம இந்த வருஷத்துக்கு எடுத்துட்டு வந்த அமௌண்ட் 10,840 இந்த வருஷம் வந்து டிஸ்கவுண்ட்ங்கிற பாக்ஸ்ல இருக்கிற பேலன்ஸ அடுத்த வருஷத்துக்கு நம்ம எடுத்துட்டு போறோம். அஸ் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். இங்க நம்ம எடுத்துட்டு வந்த மாரி, இத வந்து அடுத்த வருஷத்துக்கு எடுத்துட்டு போறோம். ஆஸ் ஆன் 1/1/21 ஓகே. டிஸ்கவுண்ட்ல இருக்கு. அத அடுத்த வருஷத்துக்கு எடுத்துட்டு போறோங்கிறது தான் இங்க ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட பொறுத்தவரையும். ஓகே. திஸ் இஸ் தி லெட்ஜர். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் இன் திஸ் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஐல் ட்ரை டு எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் அகெயின். அண்ட் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க அந்தந்த ஸ்கெட்யூல்ல போடணும். ஆஸ் ஆன் பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். ஸோ இங்க ஆல்ரெடி வொர்க்கிங் நோட்ல நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இதையே நீங்க ஸ்கெட்யூல் 13ன்னு கூட போட்டுக்கலாம். ஓகே, விச் இஸ் யுவர் விஷ். பட் நான் இங்க வொர்க்கிங் நோட்ல போட்டுட்டு, அத வந்து ஸ்கெட்யூல் 13 இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டுன்னு போட்டு, இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட்ன்னு போட்டு நான் அந்த வேல்யூவ போட்டிருக்கேன். ஓகே. அண்ட் ஸ்கெட்யூல் 5ல அதர் லயபிலிட்டீஸ் கீழ க்ளோசிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் வரும். ஸ்கெட்யூல் 9 அட்வான்ஸஸ்ல பில்ஸ் டிஸ்கவுண்டட் போடணும். இங்க கொஸ்டின்ல குடுத்துருக்காங்க இல்லையா? 3,72,700 அத வந்து நாம இங்க போடணும். ஓகே. ஸோ வித் திஸ் எந்தெந்த ஸ்கெட்யூல்ல என்னென்ன போடணுமோ அதெல்லாம் நம்ம போட்டுட்டோம். இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, ப்ளீஸ் டூ கமெண்ட் அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் என்னென்ன ப்ராப்ளம் நான் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க் யூ ஒன்ஸ் அகைன்.